அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 67 வினை திட்பம். குறள் 661. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. இதன் பொருள் ஒரு செயலை முடிப்பதற்கான உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே, மற்றவை உறுதி எனப்பட மாட்டா. குறள் 662. ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். இதன் பொருள் செயல் செய்யும்போது இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் மனம் தளராமை ஆகிய இந்த இரண்டு வழிகளே ஆராய்ந்து அறிந்தவர்களின் கொள்கையாகும். குறள் 663. கடை கொட்க செய்தக்கதாண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இதன் பொருள் ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை. இடையில் அச்செயல் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை கொடுக்கும். குறள் 664. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதன் பொருள் சொல்லுதல் எல்லோர்க்கும் எளியது, ஆனால் சொல்லியபடி அதை செய்து முடிப்பதுதான் கடினம். குறள் 665. வீரெய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். இதன் பொருள் எண்ணங்களால் சிறந்து பெருமை பெற்று உயர்ந்தவரின் செயல் உறுதி உடையவர்களை அரசன் நன்கு உணர்ந்து சிறப்பு செய்வான். குறள் 666. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இதன் பொருள் ஒரு செயலை செய்ய எண்ணியவர் தாம் எண்ணிய எண்ணத்திலே உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். குறள் 667. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இதன் பொருள் உருண்டு செல்லும் பெரிய தேர்க்கு சிறு அச்சாணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர். எனவே ஒருவருடைய உருவத்தின் சிறுமையை கண்டு இகழ்தல் கூடாது. குறள் 668. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். இதன் பொருள் மனம் தளராமல் செய்யத் துணிந்த செயலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும். குறள் 669. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. இதன் பொருள் ஒரு செயலை செய்யும்போது
மிகுதியான துன்பம் தொடர்ந்து வந்தாலும் துணிவோடு செயலாற்றினால் இன்பம் பயக்கும். குறள் 670. எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. இதன் பொருள், எந்த வகையான உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பாது. அதிகாரம் 68. வினை செயல் வகை. குறள் 671. சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல், அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. இதன் பொருள், ஒரு செயலை ஆராய்ந்து முடிப்பதற்குரிய எல்லை துணிவு பெறுவதே ஆகும். அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் தாழ்த்துதல் தீமையாகும். குறள் 672. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதன் பொருள், காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்யலாம். காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டிய செயல்கள் என்றால் காலம் தாழ்த்த வேண்டாம். குறள் 673. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய்நோக்கி செயல். இதன் பொருள், முடிந்த இடங்களில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது. செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்குரிய வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும். குறள் 674. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் கால் தீயெச்சம் போலத் தெரும். இதன் பொருள், செயலையும் பகையையும் பாதியில் விட்டுவிடுதல் அவை நெருப்பின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும். குறள் 675. பொருள், கருவி, காலம், வினையிடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். இதன் பொருள், தேவையான பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் என்னும் ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும். குறள் 676. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயனும் பார்த்துச் செயல். இதன் பொருள், ஒரு செயலை தொடங்கும் போது செயலை முடிக்கும் வகை, வரக்கூடிய இடையூறு, முடிந்தபோது கிடைக்கும் பெரும் பயன் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். குறள் 677. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இதன் பொருள், ஒரு செயலை செய்பவன் பின்பற்ற வேண்டிய முறை, அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். குறள் 678. வினையான்
வினையாக்கிக் கோடல். நனை கவுள் யானையால் யானையாத்தற்று. இதன் பொருள், ஒரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயலையும் செய்து கொள்வது மதம் பிடித்த ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். குறள் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். இதன் பொருள், நட்பு உடையவர்களுக்கு நன்மையை செய்வதை விட விரைவில் பகைவரை நண்பராக்கிக் கொண்டு செயல்புரிக. குறள் 680. உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. இதன் பொருள், சிறிய நாடுடையவர்கள் பெரிய அரசர்களை கண்டு அஞ்சுவதால் அவர்களை பணிந்து நட்பாக்குவர். அதிகாரம் 69. தூது. குறள் 681. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. இதன் பொருள், அன்புடைமை, சிறந்த குடும்பத்தில் தோன்றியமை, அரசர் விரும்பும் சிறந்த பண்புடைமை ஆகிய இவை தூதுவனுக்கு வேண்டிய தகுதிகள். குறள் 682. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. இதன் பொருள், அன்பு, அறிவு, ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை ஆகிய 3ம் தூது உரைப்பவர்க்கு இன்றியமையாத பண்புகளாகும். குறள் 683. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. இதன் பொருள், வேலினை உடைய வேற்றரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூல் கற்றாருள்ளும் நூல் வல்லவனாக இருத்தல் வேண்டும். குறள் 684. அறி உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. இதன் பொருள், இயற்கையான அறிவு, விரும்பத்தக்க தோற்றம், ஆராய்ந்து பெற்ற கல்வி அறிவு ஆகிய 3ம் நிறைந்தவனே தூது பணிக்கு செல்ல வேண்டும். குறள் 685. தொகச்சொல்லி தூங்காத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. இதன் பொருள், பலவற்றை தொகுத்துச் சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன். குறள் 686. கற்றுக்கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. இதன் பொருள், கல்வியில் சிறந்தவனாய் அஞ்சாதவனாக காலமறிந்து கேட்போர் மனம் கொள்ளுமாறு உரைப்பவனே தூதருள்
தலை சிறந்தவன் ஆவான். குறள் 687. கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. இதன் பொருள், கடமையை உணர்ந்து காலமும் இடமும் கருதி சொல்ல வேண்டியவற்றை நன்கு ஆராய்ந்து உரைப்பவனே தலை சிறந்த தூதுவன். குறள் 688. தூய்மை, துணைமை, துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. இதன் பொருள், தூய்மை, துணைமை, துணி உடைமை இந்த 3 பண்புகளையும் உண்மை நெறி நின்று உரைப்பவன் நல்ல தூதுவன். குறள் 689. விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சேரா வன்கணவன். இதன் பொருள், தன்னுடைய அரசனுக்கு பழி உண்டாகுமாறு தகுதியற்ற சொற்களை வாய் தவறியும் பேசாத வல்லமையும் உறுதியும் உடையவனே பிற அரசரிடம் தூது செல்ல தகுதியானவன். குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இதன் பொருள், தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்கு அஞ்சாமல் தனது தலைவன் சொல்லியபடியே வேற்று அரசனுக்கு சொல்ல வேண்டியவற்றை சொல்லுபவனே தூதனாவான். நன்றி, வணக்கம்.